இப்போ அதே மாதிரி இப்போ ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்குமே இந்த ஏவி கிடையாது, கிஃப்ட் கிடையாது, இதெல்லாம் ம். வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த கேஷ் அமௌண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி ட்விட்ஸ்ல வந்து சேலரி. நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா? அத பத்தி நான் இதுவரைக்கும் அனலைஸ் பண்ணல. பட் எனக்கு அது எப்படின்றதும் எனக்கு தெரியல. மேபி நம்ம அந்த ரூல்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அக்ரீமெண்ட் போடுறாங்க இல்லையா? அத பார்த்துருந்தோம்னா தெரியும். ஆனா சபரி ஒரு வார்த்தை சொன்னாரு. அ இவர்கிட்ட வினோத் கிட்ட. "அந்த காசுலாம் போயிடுமேடா! சம்பளமே இப்ப தரமாட்டாங்களேடன்னும்போது" "இல்ல, இல்ல அதெல்லாம் சேனல் விட மாட்டாங்க, குடுப்பாங்கன்னு." "ரொம்ப சந்தோஷம் குடுத்தீங்கன்னா" அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்ப கமருதீனுக்கு அது ரொம்ப அவசியம். பார்வதிக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா, உங்களுக்கு 90 நாள் கன்டென்ட் குடுத்தவங்க. நெகட்டிவாவே போனாலும் இவங்க 2 பேர் மேக்ஸிமம் ஒரு 50 நாளைக்கு இவங்க கன்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது லவ் கன்டென்ட்டா மாறுச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் குடுத்தீங்கன்னா ஓகே. ஏன்னா நீங்க உங்க டிஆர்பிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்ளோ விஷயங்கள காட்டக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த பிக் பாஸ் ஷோ ஒருத்தர பாசிட்டிவா காட்டணும்னா பாசிட்டிவாவே போகும். ஒருத்தர் நெகட்டிவா காட்டணும்னா நெகட்டிவாவே போகும். அந்த மாரி தான் நம்மளுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.